ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது முன்னாடி அப்ளை பண்ணிட்டு கிடைக்காதவங்களுக்கும் புதுசாக குடும்ப அட்டை கிடைச்சவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இப்போ அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுக்குன்னு 10,000 முகாம் அமைச்சிருக்காங்க. அதோட பேர் தான் உங்களுடைய ஸ்டாலின். இதில் இந்த ஒரு சேவை மட்டும் இல்லை, வேறையும் சேவை திட்டம் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சேவை தேவைப்படுதோ அது உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டீஸில் இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே சேவைகள். என்னெல்லாம் சேவைகள் என்ன பார்க்கும்போது குடிநீர் இணைப்பு, கட்டிட வரைபட அனுமதி, சொத்து வரி பெயர் மாற்றம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், மகளிர் சுய உதவி குழு கடன், வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் அப்படின்னு அனைவதி சேவை திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத ஏதாவது சேவை உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவும் அப்ளை பண்ணலாம். இந்த சைடு கொடுத்துருக்கிறது தேவைப்படும் ஆவணங்கள், அதோட தகுதியும் கொடுத்துருக்காங்க. நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதோட ஆவணங்கள் என்னெல்லாம் வேணும், அதோட தகுதி என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்களுக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஏற்கனவே குடும்பத்தில் யாருமே இந்த தொகை பெறுபவர்கள் இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த தொகை வாங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. இனி குடும்ப வருட ஆதாயம் ரூபாய் 2.5 லட்சம் தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக வருடத்தில் 3600 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்கணும். அடுத்ததாக குடும்ப அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவி ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களா, அல்லாட்டா ரிட்டையர்ட் ஆனவங்களா, அல்லாட்டா ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருந்தால் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. இனி குடும்ப அட்டையில் இருக்கும் 21 வயசு நிரம்பிய பெண் உறுப்பினர்களுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 21 வயசுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அவங்க விதவையாக இருந்தாலோ, அல்லாட்டா ஹேண்டிகேப்டாக இருந்தாலோ, அல்லாட்டா கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலோ அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க அப்ளை பண்ணும்போது அதோட சான்றிதழ் சப்மிட் பண்ணணும். இனி குடும்பத்தில் இருக்கும் நபர் வருமான வரி அல்லாட்டா தொழில் வரி 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி கட்டும் நபராக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. இனி சொந்த பயன்பாடுக்கு 4 சக்கர வாகனங்கள் இருக்கும் நபருக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஆவணங்கள் வச்சிருக்கணும் என்றால், இனி குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு வச்சுருக்கணும், பேங்க் பாஸ்புக்கு வச்சுருக்கணும், மின் கட்டண ரசீது, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வீடோட ரசீது போதும். அடுத்ததாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஃபார்மில் இதெல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் தான் எழுதணும். குடும்ப அட்டை எண், உங்கள் பேர், உங்கள் முகவரி, இந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே எழுதணும். அடுத்ததாக இங்கே நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இனி நீங்கள் அப்ளை பண்ண போகிற சேவை இந்த நோட்டீஸில் இல்லாமல் இருந்தால் அதோட கோரிக்கை சுருக்கமாக இங்கே எழுதவும். நான் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்த்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.